அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து மத உட்பிரிவுகள், புத்த மதம், சமணம், சாங்கியம், மீமாம்சம், இதை பற்றி ஓரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும், பட் பக்கங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டென்ட் மட்டும் பாருங்கள், போதுமானது. இந்த டாப்பிக்லேருந்து போன டைமு கிரேடு 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த டாப்பிக்கை. சரி, இந்து மதத்தோட உட்பிரிவுகள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது உட்பிரிவுகள். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ மதம் எடுத்துக்கிட்டால் இந்து இருக்குது, கிறிஸ்டின் இருக்குது, முஸ்லீம் இருக்குது. இது பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்துக்குள்ளே உட்பிரிவு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த சமயத்தை 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. சமயத்தை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க? 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டால், புறப்புற சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புற சமயங்கள், அகச்சமயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. நீ எதுவும் மைண்டில் வச்சுக்காத, சமயத்தை 4 வகையாக பிரிச்சுக்கிறாங்க, மைண்டில் ஏற்றுக்கோங்க. இந்த சமயத்தோட அதை பிரித்து ஒரு 6 சமயமாக வச்சுருக்குறாங்க. 4 வகையாக பிரிச்சுருக்குறாங்க, அந்த வகையில் ஒரு 6 சமயத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வரி வரிகளாக தான் கொடுத்துருப்பாங்க, பட் அதில் ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. ஓகேவா? சரி, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள். ஃபஸ்ட்டு எதெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உலகாயாதம், பௌத்தம், சமணம், சாக்கியம், மீமாம்சம், இந்த 5 மதங்களும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உலகாயாத மத கொள்கை. இந்த உலகாயாத மத கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மத கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், 50 பூதங்கள், நம்ம சொல்கிறது நார்மலாக சொல்கிறது என்ன, 50 பூதங்கள் தான் சொல்லுவோம். நிலம், நீர், தீ, வளி, அதாவது காற்று, அடுத்து விசும்பு, வானம் நாம் சொல்லுவோம் 50 பூதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட கொள்கை அடிப்படையில் 4 பூதங்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிலம், நீர், தீ, காற்று மட்டும்தான் இருக்குது, விசும்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4ம் சேர்ந்து தான் உடலானது உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகாயாத மத கொள்கையில் சொல்கிறாங்க. இந்த உடம்புல இந்த பூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று இது சேர்றதுனால என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டால் அறிவு உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு வளர்ந்துச்சுன்னா அறிவு வளரும் அப்படிங்கிறாங்க, உடம்பு தேஞ்சிச்சுன்னா அறிவும் தேயும் அப்படிங்கிறாங்க. இதை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ கேட்பாங்க, எப்படின்னா உடம்பு வளர அறிவு வளரும், உடம்பு தேய அறிவும் தேயும் என்று கூறும் மத கொள்கை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எது அப்படின்னு கேட்டால் உலகாயாத மத கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்டால், கடவுள், வினை, உயிர் இல்லை அப்படிங்கிறாங்க. கடவுளும் இல்லை, வினையும் இல்லை, உயிரும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், நல்ல பெண்களை மணந்து அவரோடு இன்பம் நுகர்வது தான் முத்தி அப்படிங்கிறாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நல்ல பெண்களை மணந்து அவரோட இன்பம் நுகர்வது தான் முத்தி, சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உலகாத மத கொள்கை தான் இந்த வார்த்தையை சொல்லுது. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டால் சாருவாகம் அப்படிங்கிறது. அப்போ சாருவாகம்னா என்ன? நல்ல பெண்களை மணந்து அவங்களோட இன்பம் நுகர்வது தான் சாருவாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கண்ணால் பார்க்குறது மட்டும்தான் நம்புவாங்க. யார் அப்படின்னு கேட்டால் இந்த உலகாத மத கொள்கையில் இப்போ நான் பார்க்கல அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் காட்சிவாதம் இல்லைன்னா நாஸ்திகவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாஸ்திகவாதம் சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்ட்டா இந்த உலகாயாத மத கொள்கை சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி இவங்களில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடம்ப ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உடம்ப ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு வேண்டாம். அதே மாதிரி சிற்றின்பம், பேரின்பம் அப்படிங்கிற 2 விஷயம், இது எல்லா இதுலேயுமே சேமாக சொல்லக்கூடியது தான். பெண் அப்படிங்கிறது ஒரு இன்ப பொருள் கிடையாது. பெண்ணை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த உலகாத மதக்கொள்கையில். பெண் அப்படிங்கிறது ஒரு இன்ப பொருள் கிடையாது. பெண் இன்பம் சிற்றின்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் அழகாகவும் சொல்லியிருப்பாங்க. பேரின்பம் அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் பேரின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பேரின்பத்தை அடைய முயல்வது தான் ஒரு 6 அறிவு படைத்த ஒரு அறிஞரோட செயல் அப்படின்னு சொல்லி இந்த மதம் சொல்லுது. ஓகே. அதே மாதிரி இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி இவங்க சொல்கிற மத கொள்கையில் இதில் ஒரு சில வார்த்தைகள் தவறாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் சுட்டி காமிச்சிருப்பாங்க. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, 3 அளவுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால், காண்டல் அளவை,
கருதல் அளவை, நூல் அளவை. காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை. அப்போ ஒரு பொருளை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை அளவுகள் இருக்குது? 3 அளவுகள் இருக்குது. என்னென்ன? காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. மின்சாரம், அதாவது கரண்ட்டுக்கு வந்து உருவம் வந்து கிடையாது, பட் ஆனால் செய்கிற வேலை வந்து அதிகம். ஸோ கடவுள் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, அதே மாதிரி இந்த விஷயத்தில் உடம்பு அப்படிங்கிறது ஆன்மா இல்லை அப்படிங்கிறாங்க. உடம்பில் இருக்கிற உயிர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், தொடர்பு இல்லாத மாதிரியே இருக்கும். பட் பரவாயில்ல, மைண்டை வந்து ஏற்றிக்கோங்க. அடுத்ததாக புத்த மதம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உலகாயாத மத கொள்கையை வந்து பார்த்தோம். அடுத்து புத்த மதம். புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார்? புத்தர் தான் தோற்றுவிச்சார், ஒரு அறிஞர். சரிங்களா? அதனால் பௌத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா அந்த மதத்தை வந்து அழைச்சிட்டாங்க. இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் கிமு 7ஆம் நூற்றாண்டு. எத்தனை? கிமு 7ஆம் நூற்றாண்டில் வந்து தோன்றியிருக்காரு. அதே மாதிரி இவரோட கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா துன்பம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வந்து இருப்பார். உலக மக்களோட துன்பத்தை நீக்க இவர் வந்து முயன்றிருப்பார். அதே மாதிரி ஒரு துன்பத்தை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து ஞானம், அறிவு வந்து வேணும். அந்த அறிவுக்காக நிறைய இடத்துக்கு வந்து போவார், நிறைய இடத்துக்கு போய் தவம் இருப்பார், தவம் பெற்று தவம் இருந்து ஞானம் வந்து வாங்கியிருப்பார். சரியா? அதே மாதிரி அவர் பெற்ற ஞானத்தை பிறருக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா போதிச்சிருப்பார், சொல்லி கொடுத்துருப்பார். அதே மாதிரி இவரோட போதனைகள் அடங்கிய நூலுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பிடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புத்த மதத்தில் ஒரு 4 வகையான பிரிவுகள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால் மாத்திய மிகம், யோகச்சாரம், சௌத்ராந்திகம், வைபாடிகம். திரும்ப சொல்லுவேன். மாத்திய மிகம், யோகச்சாரம், சௌத்ராந்திகம், வைபாடிகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக வந்து இந்த புத்த மதத்தை வந்து பிரிக்கிறாங்க. இவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் எல்லா பொருளும் சூன்யம், கடவுள் ஒருவர் இல்லை, ஞானமே ஆன்மா, வினையும் மறுபிறப்பும் உண்டு, வினையை ஊட்ட ஒரு கடவுள் வேண்டாம், அது தானே சென்று பற்றும். இதில் இந்த வரியானது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. எல்லா பொருளும் சூன்யம் என்று கூறும் மதம் எது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா பொருளும் சூன்யம், கடவுள் ஒருத்தர் வந்து இல்லை, ஞானமே ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதம் சொல்லுது. வினையும் மறுபிறப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. என்னது? வினையும் மறுபிறப்பும் இருக்குது. நம்ம உலகாயாத மதக்குழுகள் பார்க்குறப்ப அவ இல்லைன்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து மறுபிறப்புலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வினையை ஊட்டுறதுக்கு ஒரு கடவுள் வந்து தேவையில்லை, அது தானே சென்று பற்றும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் செய்கிற செயலை வச்சே வந்து பற்றும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மதம் ஒரு தீய குணங்களாக ஒரு 10 விஷயங்களை சொல்லுது, நல்ல குணங்களாக ஒரு 10 விஷயம் சொல்லுது. அப்போ புத்த மதம் சொல்கிற தீய குணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 10, நல்ல குணங்கள் எத்தனை கேட்டால் 10. ரெண்டுமே சேம் தான். சரியா? இப்படி கூட கேட்பாங்க. எந்த மதம் தீய குணங்கள் 10 என்று கூறுகிறது அப்படின்ட்டு? பௌத்த மதம். என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தீய குணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் பொய் சொல்கிறது, கோட்சொல்லல், கோபித்து பேசுதல், பயனல்ல பேசுதல், தேவையில்லாமல் பேசுறது, களவு, வீணான வேலை செய்தல், கொலை, தீயன நினைத்தல், தீயன ஆசைப்படுதல், காமப்பற்று. இதெல்லாம் வந்து தீய குணங்களில் வந்து வச்சுருக்கிறாங்க. அதுமாரி நல்ல குணங்கள் ஒரு 10 சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டால் மெய் பேசுதல், உண்மையை பேசணும், நல்ல வார்த்தை பேசணும், இனியன பேசணும், பயன்படுவன பேசணும், பள்ளி வளம் வரணும், தவம் புரிதல் செய்யணும், தானம் செய்யணும், அருள் நினைவு இருக்கணும், ஆசை அறுத்தல் இருக்கணும், தவப்பற்று இருக்கணும். அது இதனால தான் இந்த 10 குணங்கள் இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் முற்றும் துறந்த முனிவர் தான். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் துன்ப விடுதலை அடைகிறத நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்த மதத்தில் துன்ப விடுதலை அடைகிறத என்ன சொல்கிறாங்க? நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிர்வாணத்தை ஒரு வித சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம், இந்த 5ம் கந்தம் அறக்கெடுதலே முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 விஷயத்த முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் எதுன்னு கேட்டால் இந்த புத்த மதம். ஓகேவா? ஓகே. புத்த மதம் இவ்வளோ தான். ஆனால் இந்த புத்த மதத்தில் எல்லாமே வந்து முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சமண மதம். சமண மதம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வேறு பேர்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஆறுகதம், ஜைனம் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. சமண மதத்துக்கு ஆறுகதம், ஜைனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சமண மதத்தில் ஒரு 7 விஷயங்கள் சொல்லப்படுது.
7 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் சீவன், அசீவன், ஆச்சரிவம், சமுவரம், நிச்சரம், பந்தம், வீடு. இந்த 7மே சமணத்தில் சொல்லக்கூடியது. சீவன், அசீவன், ஆச்சிரவம், சமுவரம், நிச்சரம், பந்தம், வீடு. சரியா? அதே மாதிரி இந்த சீவன் அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சீவன் பொறுத்த வரைக்கும் அனாதி சித்தன், முத்தன், பெத்தன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க இந்த சீவனை. அதே மாதிரி அனாதி சித்தன் தான் அருக கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி முத்தன் அப்படிங்கிறவன் ஆசாபாசம் நீக்கி கட்டறுத்தவன். முத்தன்னா யார்? ஆசாபாசம் நீக்கி கட்டறுத்தவன். பெத்தன் ஆசை முதலியவற்றால் கட்டுண்டவன். கேட்பாங்க, ஆசை முதலியவற்றால் கட்டுண்டவன் யார்? பெத்தன். சரியா? ஓகே. இதில் முத்தியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 8 குணங்களை பெற்று முத்தி மேலோகம் சென்று முத்தி அடைவது தான் என்ன அப்படின்னு கேட்டால் முத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, முத்தி அடைவது தான் இல்லை, மேலோகம் போகிறது. 8 குணங்களை பெற்று உலகம் கடந்து எல்லையில்லா ஆகாயத்தில் மேல் நோக்கி போகிறது தான் முத்தி அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த முத்தி அப்படிங்கிறது இந்துக்களில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து சாங்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த சாங்கியம் அப்படிங்கிறது இறைவன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன மதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவன் இல்லைன்னு தான் சொல்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மூலப்பகுதி, அதாவது ஒரு தொடக்க பகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாங்கியத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்திற்கு ஒரு தொடக்க பகுதி இருக்குது, அதே மாதிரி ஆன்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் தொடக்க பகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கடவுள் தான் அப்படின்னு இவங்க சொல்லலை. அதே மாதிரி இவங்க சொல்கிற தத்துவம் ஒரு 24 தத்துவம் சொல்கிறாங்க. அடுத்து 25வது தத்துவமாக புருடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. புருடன் எந்த நிலையிலையும் ஒரு பற்றற்று நிற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க புருடன். சரியா? சரி. மூலப்பொருளோட பரிணாமம் புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மூலப்பொருளோட பரிணாமம் என்னது? புத்தினா ஒன்றும் இல்லை, அறிவு தான். சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த சாங்கியம் அப்படிங்கிற இந்த மதத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் கபிலர். சரியா? யார் உருவாக்குனா? கபிலர். அடுத்ததாக மீமாம்சம் பொறுத்த வரைக்கும் இந்த மீமாம்சத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உலகம் என்றும் நிலை பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீமாம்சம் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க? உலகம் என்றும் நிலை பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஞான கண்டத்தை இகழ்ந்து கர்ம கண்டத்தை கை கொள்வார் அப்படிங்கிறாங்க. ஞானம்னா அறிவு, கர்மம்னா நம்ம செய்கிற பலன், வினையோட பலன். சரியா? ஞான கண்டத்தை இகழ்ந்து கர்ம கண்டத்தை கை கொள்வார். இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் ஜெய்மினி. மீமாம்சம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார்? ஜெய்மினி அப்படிங்கிற ஒரு நபர். ஓகேவா? அதே மாதிரி இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பட்டாச்சாரியின் மதம், பிரபாகரன் மதம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. மீமாம்சம் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பட்டாச்சாரியின் மதம், இன்னொன்று பிரபாகரன் மதம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? பட்டன் மதத்தினர், இந்த பட்டாச்சாரிய மதத்தினர் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்மம் பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மா பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேத வேள்விகள் தத்துவ ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேத வேள்விகள் நம்ம மந்திரம் ஓதுறோம் இல்லையா, அது தத்துவ ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சொர்க்க முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த பிரபாகர மதம் இருக்காங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் கெட்ட போது கல்போல் கிடப்பதே முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு கெட்ட போது எதுவும் செய்யாத, நீ வாட்டில் கம்முன்னு இரு அப்படிங்கிறாங்க. அதாவது கல்போல் கிடப்பதே முத்தி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது வினைகெடு முத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த வினைகேடு முத்தியை பற்றி சொல்கிறதுன்னு கேட்டால் மீமாம்சம். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பிரபாகர மதத்திற்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்ன கேட்டால் குரு மதம் அப்படிங்கிற ஒரு பேர். ஓகேவா? சரி, இவ்வளோ விஷயங்கள் ஒரு பார்க்குறதுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அனைத்து பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணதை தயவு செஞ்சு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா போன டைமே ஒரு கேள்வி கேட்டிருக்கான், இந்த புத்த மதத்துலேருந்து இந்த டாப்பிக்கில் தான் கேட்டிருக்கான். அப்போ புத்த மதத்தில் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவன் திடீர்னு சமணத்தில் கேட்கலாம், சாங்கியத்தில் கேட்கலாம், மீமாம்சத்தில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா உலகாயாத மத கொள்கையில் கேட்கலாம்.
சரியா? சரி, ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.